எதுக்கு உனக்கு கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமா கேட்டுங்கிற மொத்தமா பெருக வலிக்கு வலி கொட்டி மூட கட்டி நானும் ஓடி ஊர் மேல போறோம். எனக்கு அவ்வளோ ஆசையா இருக்கு. ஆசையே கிடையாது என்னமா வேண்டும் அண்ணா அது எத்தனை பீ வாங்கினாங்க அதுல தட்டி விடுங்க அண்ணா
எனக்கு தங்க வரைய பாராடா எனக்கு தங்க வரைய ஓ அண்ணா தங்க எனக்கு மாதா இருந்து எனக்கு மாதா இருந்து என் மனக்கோலத்தை பார்த்திருந்தா என் மனக்கோலத்தை எனக்கு மனக்கோலை இருக்காதடா எனக்கு மனக்கோலை இருக்காதடா கத்தாயி இருந்திருந்து என் தாயி இருந்திருந்து எனக்கு தாலி கட்டிய கோலத்தை பார்த்திருந்தோம் எனக்கு தங்க குறை இருக்காதடா எனக்கு தங்க குறை இருக்காதடா தாயார நான் மரத்தோட்ட நான் பதகோல ஜல்லிடா சிறுபட சிறடா சிறுபட சிறடா ஓ அண்ணா அங்க ஓ எனக்கு வாரி கொடுக்குறாங்க அழ வேண்டாம் அவளை தங்க கொட்டி கொடுத்தாங்க என் மாதிரி சொல்லிடுறாங்க என வளர்த்தாங்க எனக்கு தங்க குறைய பாரடா தங்க பாரடா பாரடா எனக்கு அம்மா இருக்கிறாரா சிவிலடா எனக்கு நன்றி பழுக்கடாண்ணா எனக்கு நன்றி பழுக்கடாண்ணா எனக்கு தகப்ப இருக்கிறானா எனக்கு தகப்ப நான் தப்பி பழுக்கடாண்ணா எனக்கு நான் தப்பி பழுக்கடா நான் தப்பி பழுக்க நான் தாயில பொண்ணுடா நான் தகப்ப இல்ல பொண்ணுடா அண்ணா அங்க எனக்கு உன்னை வெட்டி பெரிய மனம் இல்லைண்ணா அழ வேண்டாமடா செல்வமே எனக்கு உன்னை விட்டு பெரிய மனம் இல்லைண்ணா எனக்கு அண்ணா இல்லைண்ணா நான் என் குறை யார் இடத்துல சொல்லி அழுதாண்ணா அழ வேண்டாமடா செல்வமே ஓ அண்ணா எனக்கு நான் மாட்டேன் கயிற வச்சு நான் மாட்டேன் கயிற வச்சு நான் அலர்பட்ட பொண்ணுடா மாமரத்து ஊதல் கட்டியா மாமரத்து ஊதல் கட்டியா இன்னைக்கு நான் மாமரத்து கீழே நின்ன இன்னைக்கு நான் மாமரத்து கீழே நின்ன இன்னைக்கு நம்ம அங்கே திரு வாங்கலன்னா இன்னைக்கு நம்ம அங்கே திரு வாங்கலன்னா செல்வமே இன்னைக்கு நான் பூட்டாக வச்சா நான் பொண்ண பிறந்தாலிடா எனக்கு நான் பூ மரத்தில் ஊஞ்சல் கட்டியா எனக்கு நான் பூ மரத்தில் ஊஞ்சல் கட்டியா எனக்கு நான் பூ மரத்தில் கீழே நின்னா எனக்கு நான் பொண்ணு சிறு மகளடா அண்ணா பொண்ணு சிறு அண்ணா மகளடா எனக்கு சாஞ்ச மர வரத்தினா போய கூட பிறந்தா எனக்கு சைடு கடை வியாபாரண்டா எனக்கு சைடு கடை வியாபாரண்டா எனக்கு நான் பட்ட சஞ்சாரத்தை சொல்லி அழுதேனா எனக்கு சாஞ்ச பழுதாகண்டா என் சஞ்சாரமும் தீராதடா என் சஞ்சாரமும் தீராதடா
எனக்கு கோவில் மரம் வரத்தில எனக்கு கொலுசு கடை வியாபாரம் தானா எனக்கு கொலுசு கடை வியாபாரம் இன்னைக்கு நான் குறைக்காத இல்லையா நான் குறைய சொல்லி அழுதேனா இன்னைக்கு நான் அழுதேனா எனக்கு கொஞ்சம் பொழுதாகண்ணா என் குறை எங்க தீராதனா என் குறை எங்க தீராதனா எனக்கு கொலுசு திருகாடிடானா போய கூட போறேன்னா எனக்கு குணம் நீ வரேன்னா குந்தி குடிக்க கொஞ்சம் தண்ணி கட்ட எனக்கு குண்டா யாரு வேணா எனக்கு குளத்து தண்ணி வெகு தூரம் செல்வமே ஆத்தி திருகா நாளர் பச்ச பொண்ணுக்கு ஆசவலா நீ மருந்து ஆசவலா நீ மருந்து நமக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கட்ட எனக்கு அண்டா யாருன்னா எனக்கு ஆத்தி தண்ணி வெகு தூரம் எனக்கு ஆத்தி தண்ணியா வெகு தூரம் எனக்கு குளத்தக்கார வரத்திலடா என் கூட வரணும் எனக்கு கொடுத்தாதே நெல்லி வரா எனக்கு கொடுத்தாதே இன்னைக்கு நான் என் கோலத்தை உள்ளடிக்கிறேன் என் கோலத்தை உள்ளடிக்கிறான் இன்னைக்கு நான் பிறந்த கோட்டைக்கு வந்தேன் எனக்கு கொடுத்தாதே நெல்லி வரா எனக்கு குத்து தராயா தியாகமெல்லாம் எனக்கு குத்து தராயா தியாகமெல்லாம் எனக்கு ஆத்தக்கார வரத்தில எனக்கு அடிச்சாஞ்ச நெல்லி வரத்தா எனக்கு அடிச்சாஞ்ச எனக்கு நான் ஆத்த வத்த உள்ள நிற்க எனக்கு நான் ஆத்தா ஊடி வந்தேனா வந்தேன் எனக்கு அடிச்சாஞ்ச நெல்லி வர எனக்கு அப்புதாடா தியாகமெல்ல எனக்கு அப்புதாடா ஒரு கொடி அண்ணா தங்கை உறவு முறை மன்னா பிரிந்தோம்
வேணாம், பொருள் வேணாங்க, ஆடை வேணாம், ஆவரணம், சொத்து வேணாம், பகை வேணாம். எனக்கு நீ ஒரே ஒரு சீதனத்தை தந்தீரா போதும் மாடாங்க. அண்ணா நான் பால் குடித்த பாலாடே, நான் குடித்தேன் பாலாடே, நான் பால் குடித்த பாலாடே, பால் குடித்தேன் பாலாடே, தகையாக்கி எனக்கு பாலாட சீதனமா போதும் மாடாண்ணா. நீ கோடான ஓடி முன்பொருள் ஒடித்தாலும் நான் பால் ஒடித்து வளர்ந்த பாலாட வேண்டும் என்று கேட்கின்றாயே, அந்த பாலாடை எதற்கம்மா? இந்த அழிவகத்தில் ஒரு அருமமலை தரித்தாதானா, இந்த கோத வளத்தில் ஒரு குழந்தை வந்து தரித்தாதானா, இந்த மங்க வயத்தில் ஒரு மைதான் வந்து தரித்தாதானா, இந்த பாவி வயத்தில் ஒரு பாலன் வந்து தரித்தாதானா, இந்த முண்டா வயத்தில் ஒரு பிண்டம் வந்து தரித்தாதானா. நான் பால் குடித்த பாலாடுகிறேன் பிள்ளைகளுக்கு நான் பால் ஊட்டி வளர்ப்பேன் அண்ணா. அண்ணா மாலாங்க அடக்கிறாம உப்பு போயிட்டாங்க. சரி சரி கேட்டேன். எம்மா வந்து பைபாஸ் ரோட் நின்றுக்கிறான். எவன் பைபாஸ் ரோட் நின்று காலைல வண்டி எடுத்துட்டு பார்த்து நீ தான் நான் கிடையாது, நான் வேலை போக போறேன். அடி அழகாரி, என்னுடைய தங்கை பிரிந்து விட்டேன் அல்லவா, என்னுடைய மனதிலே பெருந்தது ஒரு சஞ்சலம் ஏற்பட்டு விட்டது. என்ன பிறந்துட்டாலே தாங்க ஒரு கஷ்டம். என்ன பண்ணுறது, எங்க தள்ள பிறக்கிறது ஒரு இடத்துல வாழ்றது ஒரு இடத்துல நாங்கள் பெத்த கூட பண்ணுறோம், மறந்துட்டு வந்து தான் ஆகணும். நான் வரல, எங்க அப்பா அம்மா விட்டுட்டு வருவது தேவையா? அப்பா அம்மா விட்டு அவன் ஏன் பாப்பாரு அண்ணன் விட்டு ஏங்க அரண்மனை இருந்தா நீங்க உங்க தங்கை கவலை எப்ப பாரு அழுது கொண்டு புலம்பு கொண்டு இருப்பீங்க. ஆமா, நீங்க போயிட்டு காட்டுக்கு போய் வேட்டி ஆட்டு அப்படியே நாட்டு பக்கம் சுத்தி பார்த்துட்டு நீங்க வேடிக்கு வாங்க, நான் பாத்துக்கிறேங்க. சென்று வருகிறேன். டேய் டேய், என்ன புடிச்ச சனி இனியோடு விட்டது. ஆமா, வீட்டை இழுத்து சாத்து, அரண்மனை கேட்டை இழுத்து சாத்து, நாட்டை நாடி அலதேசி பரதேசி வந்தாலும் ஆமா ஒரே பருக்கு சோறு. என்னதா டேய், எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க அலங்காரி நல்லவோ நாத்திரா முன்னாடி சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்களா? யாரு இதை சொன்ன எல்லாம் சிகரெட் ஜென்ம சொல்லிட்டேன். எச்ச கையில கூட காக்கா ஓட்ட கூட என் வீட்டு காம்பவுண்ட் நீ உட்காந்து வாசல்ல உட்காந்து சாப்பிட்டுன்னு இருப்பேன். காம்பவுண்ட் மேல காக்கா வந்து உட்காரும். சாப்பிட்டு கையோடு போய் காக்கா சூடு தொச்சிருக்க போறேன். 4 சோறு அது விழுந்துருமே. கையில இருக்கிற சோறு 4 சோறு அந்த காக்கா கூந்துரும். நீ தான் பத்தினிமா கையை கழுவின்னு போய் காக்கா ஓட்டணும். என்ன நாட்டை நாடி அரிசி பரிசி பஞ்சம் முழக்கணும். அம்மா பசி ஐயா பசி அவனா வாசல் தேடி வந்தா பாத்ரூம் தண்ணி வைக்காத. அல்ல தண்ணி வேஸ்ட் ஆகுது. பாத்ரூம் தண்ணி வைக்காத, குடிக்கு மட்டும் வச்சுக்கோ. நியூஸ் பேப்பர் வாங்கி 4 கிலோ. போன அதோட போயிட்டு திரும்பி வந்தா அடி தேவையில்ல, நீ உதவி தேவையில்ல, காலை வச்சு மெர்சா மட்டும் போதும். நம்ம
திருமணம் முடிந்து இன்றைய தினம் முதலியோட ஐயா இல்ல ஆள் எனக்கா பார்த்தா நேத்துங்க ஏன் ஆள் எதுக்கு எனக்கு இல்ல கான்டாக்ட் விட்டுன்னு சொன்னாங்க அதான் கேக்குறேன். நாங்க கான்ட்ராக்ட் விடுறோம் நீங்க வந்து இங்க செய்யுங்க எங்க செய்யாதீங்க முடியல ஏன் பண்ணாத பாரு. அப்படியே வந்துருவாங்களா? பரவாயில்ல அப்படியே வரட்டும் துணில கடை அப்படியே நீ ஆமல இந்த பேண்ட் போட்டு சட்டை போட்டு வந்துட்டேன் அந்த அம்மா ஃபர்ஸ்ட் ரெடி ஆகுதுல்ல. ஓஹோ சொல்றா பாரு ஆர்மி வேலையா இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை உலகம் இனி என்ன ஆனந்தத்தோர் என்னடா முட்டு குத்து நின்னுங்கற இந்த காம்பத்தை ஊக்கு ரெடி பண்ணிக்கறேன் அப்படியே பண்ணிரு டேய் வா குத்துறதுக்கு பா ஊக்கு ரெடி பண்ணியா ஊக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கறேன் சரி உள்ள போய்டா கடை எங்க கடை வா போன சொல்லுவாங்க
என்னடா தூக்கி வந்துக்கிற? என்னடா தூக்கி வந்துக்கிறீங்களா? ஏய் சீனிவாசன் டேய் அப்படிதான் எனக்கு ஒரே பிரசவத்தில் 2 ஆண் பிள்ளை பிறந்து விட்டது. ரெண்டா? ரெண்டா? என்னடா ரெண்டான்ற? பரவாயில்ல, அது தூக்கினா நல்லா புள்ள கொடுத்து எங்க இருக்குமா பையங்க? வரயா வரயா வரமாட்டா சரியா அப்படி கொண்டாடி வரப்போ 2 குழந்தை பையன் குழந்தை பேர் வாங்கி தெரியலையா? பேர் வைக்கிறீங்க என்ன உனக்கு என்ன அவ்வளோ அவசரம் வர்றேன்? எனக்கு பிறந்தா பறக்காட்டுன்னு வந்தேன். போன் நல்லா வச்சுனாங்கிறேன். வச்சுக்கிட்டு தான் வருவேன். வச்சுக்கிட்டு தானே வருவேன். வச்சுக்கிட்டு தான் வருவேன். குழந்தை பிறந்துக்குது. குழந்தை பண்ணி என்ன கொடுக்குறேன்? ஏய் அப்படி 2 பிள்ளை பேர் இருந்தது. பில்லு 2 பில்லு. பிள்ளை இல்லடா, பிள்ளை பிள்ளை 2 பில்லு பிறந்துக்குது. பிள்ளை இல்லடா, 2 நாட்டு 2 பிள்ளை ஆண் பிள்ளை பிறந்திருக்கு. அவன் அப்படி இருந்தாலும் இந்த சித்திரம் மறுபடியும் மனைவியை பார்க்கணும். ஏங்க சொல்லிட்டு குறைஞ்சாக்கிறேன் நான். உங்க குழந்தை பார்த்து என்ன இங்க சொல்லுங்க? வேலை செய்யறவன் யாரு? நான் நீ தானே வேலை செய்யற. நான் போறேனா இல்லை யாருன்னா வந்து கேட்டேன் நான் சொல்லுவேன். மகாராஜா பில்லு பில்லிக்கு போயிடாரு சொல்லுவா. பில்லிக்கு போயிடாரு சொல்லுவா. பில்லு கொடுக்க போயிடாரு. பில்லிக்கு போயிடாரு, கலைக்கு போயிடாருங்க. சரி போ 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 ரெடி பண்ணு போ. அவன் சமயம் கூட இவன் சமயம் இருக்க மாட்டான். அந்த ஆள் கமல் திருமலை பார்த்து கிடக்குறான். இவனுக்கு வா வா வான்னு கூப்பிடா போல. ஐயா தோரணம் பறிச்சே அரும்பரும்பு வெட்டலையா போட்டார கல்யாணத்துக்கு போட்டதுல பர்சனேஜ் போட்டோ எடுத்துக்கிறேன். கல்யாணத்துக்கு போட்டோ எடுக்காத ஃபர்ஸ்ட் நைட் வந்து போட்டோ எடுக்கிறேன். ஆமா மகாராஜா. அது கூட ஏதோ இருக்கு. இதுல எங்கடா இருக்குது கேமரா? இதுல எங்க இதுல கேமரா இருக்குது? இப்படியா போறதா? இப்படியா போறதா? எப்படி போடுற? இந்த பூண்டு வெடி அது எடுத்து போடுவாங்க. போட்டு காட்டுங்க. நீ எதுக்குடா பயப்படுற? ஒண்ணு வந்து அது போன அத்தா பச்சை பாடவை கட்டி
பாரு சந்தோஷமான செய்திடா. மறுபடியும் 2 ஆண் பிள்ளை. 2 ஆண்டு கூட 2 பேரும் வேற வேலையே கிடையாதா? வேற வேலை கிடையாதுன்றா. என்னடா உனக்கு என்னடா அவ்வளவு ஸ்பீடா இருக்கிறீங்களா? என்ன உனக்கு என்னன்ற உனக்கு என்னடா உனக்கு என்ன வந்து நீ பண்ற நீ காப்பாத்து போற பையன் பார்த்து போறாங்கன்னா எங்க போய் சிரமப்பட்டு ஏழு பிள்ளைகள் பிறந்து விட்டது. 7 குழந்தைகளா? ஆமா. 6 ஆண் பிள்ளை. ஆமா. ஒரே ஒரு பெண் பிள்ளை. குழந்தை பேர் வைங்க, குழந்தை பேர் வைங்க. மனைவி கூப்பிடணும். மனைவி கூப்பிடணும்டா. அண்டே அப்படிதான் கதை வரும். பிள்ளைகளுக்கு பேர் சுட்ட வேண்டும். வைக்கத்தானே எனக்கு குழந்தை எல்லாம் அழுதுங்க கிடக்குது. குழந்தை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு பேர் சுட்ட விழா நடத்த வேண்டும். பிள்ளைகளுக்கு பேர் வைக்கணும். ஒரு அப்பாங்கார பேர் வைக்க மாட்டேன். நீ அப்பாங்காரா பேர் பேர் வைக்கலாமா வேணாம் நம்மம்மா மாடி தம்பி நானே மாமா தான் போடுவாங்க. அது பேக்கரி விட்டு தங்காச்சி விட்டு வாங்கி சொன்னா ஆகட்டும். முதல் பிள்ளை தனசேகரன், குணசேகரன், எப்படி திருமணம்
நாளைக்கு விருதுண்டார் காலையில் விட்டது. ஆமா அம்மா வீட்டு மக்கள் பார்ப்பாங்க, நீங்க நம்ம சின்ன நாட்டு மக்களை பார்த்துடலாம். நாட்டு மக்களை பார்க்க வேண்டும். நாட்டில் மழை பொழிந்தே சிறகடில் விளைந்தே நாட்டில் மழை பொழிந்தே சிறகடில் விளைந்தே சிறப்புடன் இருக்கின்றாரா எனது மொழி சிறப்புடன் நாட்டில் மக்களுடைய சமம் எப்படிப்பா? நாட்டு மக்கள் எந்த குறையில்லாம இருந்த நாட்டு பஞ்சமாகி விட்டது ஐயா. என்ன பஞ்சமாகி விட்டதா? நாட்டு மக்கள்லாம் பாருங்களா, சோர்த்திலாம் பார்த்து வர்றாங்க. ஓ, பஞ்சத்தால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். பாருங்க ஐயா, இந்த பையன் சாப்பிட்டு 3 நாள் ஆகுது. குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்டு 3 நாள் ஆகுது ஐயா. அப்படியாக இருந்தால் பஞ்சமாகி விட்டது. பஞ்சம் 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 தலைவிடுத்து ஆடுகிறது. நம் நாட்டில் பஞ்சம் பாருங்க ஐயா. அப்படி பஞ்சமாக இருந்தால் நம் நாட்டு கஜானாவில் உள்ள பொன்பொருளை அனைத்தையும் கொடுத்து மக்கள் பசியை தீர்த்து விடப்பா. பொருளாம் கஜானாவே உடைத்து கொடுத்துட்டோம் ஐயா. அப்போ நாட்டு மக்கள் பசிரவில்லையா? ஓ, நம்முடைய கஜானாவில் பொன்பொருளை கொடுத்தும் நாட்டு மக்கள் பசியை தீர்க்க முடியவில்லை. அப்படியாக என்றால் என் மனைவி நலத்தங்கால் தன் தாய் வீட்டிலிருந்து 7 வண்டி சீதனம் கொண்டு வந்திருக்கிறார். அதை பெற்று தருகிறேன், புறப்படுவாங்க. கண்ணே நலத்தங்கா, நம் நாட்டில் எங்கு பார்த்தாலும் பஞ்சம் பஞ்சம் பஞ்சம். நம் நாட்டில் உள்ள கஜானாவில் பொன்பொருளை கொடுத்தும் பஞ்சமாகப்பட்டது தீரவில்லை அம்மா. ஆகையால் நீ உன் தாய் வீட்டிலிருந்து கொண்டு வந்துள்ள 7 வண்டி சீதனத்தை கொடுத்தால் நாட்டு மக்கள் பசியை தீர்த்து விடணும். அப்படியா? ஆமா. நீங்க கேட்டபடி உள்ளானுக்கே
சீமானாவரை பஞ்சமாகிவிட்டது. இந்த பஞ்சத்தை தீர்க்க வேண்டும் என்றால் நாட்டை ஆளக்கூடிய மன்னனை சார்ந்தது. மன்னனுக்கு ஒரு குறை என்றால் மன்னனை சார்ந்த மனைவி என்னை சார்ந்தது. 12 வருடம் அப்பாரா மக்கள் பசி பசி என்று அழைகின்றார்களே. அதனால் என் தாய் வீட்டு கொத்து அத்தனை சீதனம் உங்களிடத்தில் கொடுத்திருக்கின்றேன். இதை விட்டு நீங்கள் நாட்டு மக்களை பார்த்து வாருங்கள் மன்னா. நான் சென்று வீட்டு மக்களை பார்த்து வருகின்றேன். மந்திரி, இந்த 7 வண்டி சீதனத்தை விற்றாவது நாட்டு மக்கள் பசியை தீர்த்து விடப்பா. நாட்டு மக்கள் பசி தீர்ந்து விட்டதா? நாட்டு மக்கள் பசி தெரியவில்லை ஐயா. உங்கள் ஆடைகள்லாம் கேட்டு விட்டா நாட்டு மக்கள் காப்பாற்றலாம். அந்த 7 வண்டி சீதனத்தை விற்று கொடுத்தோம் நாட்டு மக்கள் பசி தீரவில்லை. மீதம் இருப்பதோ நவரத்னங்கள் பொழுது என்னுடைய மணிமணியும் என்னுடைய ஆடை ஆபரணங்களும். இதை பெற்று தருகிறேன். மணிமுடியாவது விற்று மக்கள் பசி தீர்த்து விடும். பசி தீர்ந்து விட்டதாப்பா. நாட்டு மக்கள் பார்த்தீர்கள். நீங்க பெட்டிகள் 7 குழந்தைகள். உங்க வீட்டுல உணவு முடியாது, உடுப்பது முடியாது. உங்க வீட்டுல 7 குழந்தைகளை பசி பசி பசியாத்துவாங்க பாருங்க. ஐயோ மக்களா,
கண்ணே கலங்காத காலம் வரும், நேரம் வரும். வசந்தங்கள் ஓடி வந்து வாழ்த்து சொல்லும், வசந்தங்கள் ஓடி வந்து வாழ்த்து சொல்லும். கண்ணே கலங்காத